character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Knowledge forever, love forever. With no friends to see the portion. Lovely teachers and promisers. What's the culture we will start? I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education, SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே SRK. கல்வி பண்புகளை கண்ணின போற்று பள்ளிகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Hi, good morning students. 11th standard இன்னைக்கு கெமிஸ்ட்ரி பார்க்க போகிறோம். ஸோ 11th ஸ்டாண்டர்ட் கெமிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் கிளாஸில் நம்ம எம்பிரிக்கல் ஃபார்ம்னா மாலிகுலர் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அதை பேஸ் பண்ணி சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்தோம். ஹோம்ஒர்க்கும் கொடுத்துருந்தேன். அதில் நிறைய பேர் அனுப்பிச்சிருக்கீங்க. ஸோ நிறைய பேர் அனுப்பிச்சதெல்லாம் கரெக்டாக இருந்திருக்கு. இன்னும் சம் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் இன்னும் சென்ட் பண்ணாமல் இருக்கீங்க. ஸோ அந்த மாதிரி விடாதீங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் கம்பல்சரி நம்ம எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக ஃபஸ்ட் லெசனில். ஓகேவா? ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கியோமெட்ரி பேஸ் பண்ணி கால்குலேஷன் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வாங்க நம்ம கிளாஸ் உள்ள போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா என்ன ப்ராப்ளம்ஸ் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ ஹவு மெனி மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் இஸ் ரெக்வயர்ட் டு ப்ரொடியூஸ் 10 moles ஆஃப் அமோனியா. அதாவது என்ன கொஸ்டின்ஸ் பார்த்தீங்கன்னா 10 moles ஆஃப் அமோனியா ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் நமக்கு அங்கே தேவைப்படுது அப்படிங்கிறது தான் இதில் கொஸ்டின்ஸ். ஓகேவா? த பேலன்ஸ்டு ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் ஃபார் த ஃபார்மேஷன் ஆஃப் அமோனியா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா அமோனியா ஃபார்மேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ அமோனியா ஃபார்மேஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா ஃபார்முலா நமக்கு தெரியும். அமோனியாவோட ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா NH3. ஸோ இப்போ அமோனியா ஃபார்மேஷனுக்கு அமோனியா ஈக்குவேஷன்ஸ் எழுதணும்னு சொன்னால் ஸோ நைட்ரஜன் ப்ளஸ் ஹைட்ரஜன். ஸோ நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் சேரம்லாம் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க? இட் ஃபார்ம்ஸ் அமோனியா ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போ இதில் ஈக்குவேஷன்ஸ் பேலன்ஸ் பண்ணணும். ஸோ நைட்ரஜன் பார்த்தீங்கன்னா இங்கே 2 இருக்குது. ஸோ இங்கே 1 தான் இருக்குது. ஸோ இதை நைட்ரஜன் பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஃப்ரண்ட்டில் 2 போட்டால் நைட்ரஜன் எனக்கு பேலன்ஸ் ஆகும். ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 3 2s are 6. இங்கே பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. இதை பேலன்ஸ் பண்ணதுக்கு ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணுறோம்? 3 போடுறோம். ஸோ அப்போ இது வந்து பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் எக்ஸாம்பிள் ஃபார் ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன். ஸோ ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன்னா ரியாக்டன்ட் சைடும் ப்ராடக்ட் சைடும் பார்த்தீங்கன்னா பேலன்ஸ்டாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஈக்குவேஷன்ஸை நம்ம என்னென்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் கால்ட் அஸ் ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேவா? ஸோ இப்போ அமோனியா ஃபார்மேஷன் எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படிங்கிறத நமக்கு ஈக்குவேஷன்ஸில் சொல்லியிருக்கேன். ஸோ நைட்ரஜனும் ஹைட்ரஜனும் ரியாக்ட் ஆச்சுன்னு சொன்னால் நமக்கு அமோனியா ஃபார்ம் ஆகும். ஓகே, கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா
10 moles of ammonia produce ஆகிறதுக்கு, அதாவது 10 moles of ammonia produce ஆகிறதுக்கு how many moles of hydrogen, hydrogen எவ்வளோ மோல்ஸ் தேவைப்படுது அப்படிங்கிறது தான் கொஸ்டின்ஸ். ஸோ இதில் பாருங்கள், இந்த ஈக்குவேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நமக்கு எத்தனை மோல்ஸ் ஆஃப் அமோனியா ஃபார்ம் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 moles of ammonia ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? எத்தனை மோல்ஸு? 2 moles of ammonia. இப்போ இந்த 2 moles of ammonia ஃபார்ம் ஆகிறதுக்கு நமக்கு எத்தனை மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் தேவைன்னு பார்த்தீங்கன்னா 3 moles of hydrogen. ஓகேவா? அதுதான் உங்களுக்கு இங்கே ஸ்டேட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஆஸ் பர் த ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் டு ப்ரொடியூஸ் 2 moles of ammonia, 2 moles of ammonia ப்ரொடியூஸ் ஆகிறதுக்கு நமக்கு எத்தனை மோல்ஸ் நமக்கு இங்கே ஹைட்ரஜன் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 moles of hydrogen தேவைப்படுது. ஓகேவா? ஸோ நமக்கு கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா 10 moles of அமோனியாவுக்கு எத்தனை மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் நமக்கு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு இங்கே தேவைப்படுது 3 moles. இது 3m. ஓகேவா? 3 moles of hydrogen. ஓகேவா? ஸோ 3 moles of ஹைட்ரஜனுக்கு எத்தனை மோல்ஸ் ஆஃப் ஹைட்ரஜன் நமக்கு ஃபார்ம் ஆகுது? 2 moles of அமோனியா. ஓகேவா? இன்டூ நமக்கு எத்தனை மோல்ஸ் நமக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 10 மோல்ஸுக்கு தேவைப்படுது ஹைட்ரஜன். அப்போ இந்த இடத்துல இன்டூ 10 moles of அமோனியா. ஸோ இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் 1 2 is to 5 2s are 10. 10 வந்து 2 டேபிள்ஸில் அடித்தா நமக்கு 5 2s are 10. அப்போ நமக்கு டோட்டலாக எத்தனை மோல்ஸ் நமக்கு ஹைட்ரஜன் நமக்கு தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 5 × 3 15. ஸோ 15 moles of ஹைட்ரஜன் நமக்கு தேவைப்படுது. எத்தனை மோல்ஸ் ஆஃப் அமோனியா ஃபார்ம் ஆகிறதுக்குன்னு கேட்டிங்கன்னா 10 moles of அமோனியா ஃபார்ம் ஆகிறது. ஓகேவா? ஸோ செகண்ட் கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். Calculate the amount of water produced by the combustion of 32 gram of methane. ஸோ இங்கே எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகும்னு சொல்கிறாங்க. ஸோ எவ்வளோ கிராம் மீத்தேனை எரிக்கங்குள்ள அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 gram ஆஃப் வாட்டர் நான் எரிக்கங்குள்ள எனக்கு எவ்வளோ அமௌண்ட் ஆஃப் வாட்டர் அங்கே ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகே, அப்போ ஒரு அல்கேன் காம்பவுண்ட், அதாவது மீத்தேன் எடுத்து ஆக்சிஜன் கூட நான் என்ன பண்ண போகிறேன்? ரியாக்ட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதிலேருந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா கார்பன் ஆக்சிஜன் ரியாக்ட் ஆகி நமக்கு கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகும். ரிமைனிங் இருக்கக்கூடிய ஹைட்ரஜன் ஆக்சிஜனும் சேர்ந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இட் ஃபார்ம்ஸ் வாட்டர். ஸோ ஹைட்ரஜன் ஆக்சிஜன் இருந்தாலே அந்த இடத்துல என்ன ஃபார்ம் ஆகும்? வாட்டர் ஃபார்மேஷன் இருக்கும். ஸோ இப்போ ஈக்குவேஷன்ஸ் பேலன்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல பாருங்கள் ஆக்சிஜன் எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். ஸோ இங்கே 2 இருக்குது, இங்கே பார்த்தீங்கன்னா 2, இங்கே 1. ஸோ 2 + 1 3, இங்கே பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. ஓகேவா? ஸோ கார்பன் இங்கே 1 இருக்குது, இங்கே 1 இருக்குது. ஸோ இப்போ ஹைட்ரஜனை நம்மளால் ஈஸியாக பேலன்ஸ் பண்ணிட முடியும். ஏன்னு பார்த்தா இந்த இடத்துல 4 இருக்குது, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்குது. ஸோ இப்போ இதை 4 ஆக்கணும்னு சொன்னால் நான் ஃப்ரண்ட்டில் என்ன பண்ணி ஆகணும்? 2 போட்டு ஆகணும். அப்போ 2 போட்டோன்னு சொன்னால் எனக்கு இந்த இடத்துல ஹைட்ரஜன் 4 ஆகிடுச்சு, இங்கே பார்த்தீங்கன்னா 2 2s are 4. ஸோ இப்போ ஆக்சிஜனை பேலன்ஸ் பண்ணுங்கள். இந்த இடத்துல 2 இருக்குது, 2 போட்டதுனால எனக்கு 2 ஆக்சிஜன் ஆகிடுச்சு. ஆல்ரெடி கார்பன் டை ஆக்சைடில் ஒரு 2 இருக்குது. ஸோ 2 + 2 4. அப்போ இந்த இடத்துல எனக்கு 4 ஆகணும் அப்படின்னு சொன்னால் நான் முன்னாடி நான் என்ன பண்ணி ஆகணும்? 2 போட்டு ஆகணும். அப்போ 2 2s are 4. இப்போ ஆக்சிஜனும் எனக்கு 4 பேலன்ஸ் ஆகிடுச்சு. கார்பன் பார்த்தீங்கன்னா 1 தான் இருக்குது, இங்கேயும் கார்பன் 1 தான் இருக்குது. ஹைட்ரஜன் எனக்கு இங்கே 4 இருக்குது. ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா 4 இருக்குது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன ஸ்டேட்டில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் ஆர் எக்ஸிஸ்டிங் கேசியஸ் ஸ்டேட். எல்லாமே பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மில் இருக்குது? கேஸ். இந்த இடத்துல வாட்டர் அப்படிங்கிறது வேப்பராக வெளியே போகும். ஓகேவா? ஸோ ஆஸ் பர் ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன், ஸோ கம்பஷன் ஆஃப் 1 mole ஆஃப் மீத்தேன். ஓகேவா? ஸோ 1 mole ஆஃப் மீத்தேனுக்கு, ஸோ இங்கே பாருங்கள் 1 moles ஆஃப் மீத்தேன் இங்கே நம்ம எடுத்திருக்கோம். 1 moles ஆஃப் மீத்தேன் எடுத்திருக்கோம். ஸோ எத்தனை மோல்ஸ் ஆஃப் நமக்கு ஆக்சிஜன் இங்கே தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 1 mole ஆஃப் மீத்தேனை கம்பஷன் எரிக்கிறதுக்கு 2 moles ஆஃப் ஆக்சிஜன் நமக்கு இங்கே பார்த்தீங்கன்னா 1 moles ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது, 2 moles ஆஃப் வாட்டர் ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? அப்போ 1 mole ஆஃப் மீத்தேன் நம்ம எரிக்கிறதுக்கு 1 mole ஆஃப் மீத்தேனுக்கு எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் நமக்கு வாட்டர் ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 2 moles ஆஃப் வாட்டர் மாலிகுல்ஸ் நமக்கு இங்கே ஃபார்ம் ஆகுது. அப்போ 1 mole ஆஃப் மீத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல எவ்வளோ கிராமில் காமிச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 16 கிராம். ஓகேவா? இதனுடைய மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஃபஸ்ட்டே நம்ம பார்த்துருப்போம் மோலார் மாஸ் எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படிங்கிறது. ஸோ திரும்பவும் ஒரு தடவை சொல்லிக் கொடுக்குறேன். இதில் என்னென்ன எலமெண்ட் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் அண்டு ஹைட்ரஜன். இதில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு கார்பன் இருக்குது. ஸோ அதனுடைய அட்டாமிக் மாஸ் பார்த்தீங்கன்னா 12. ஸோ 1 × 12 = 12. இங்கே பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் 4 இருக்குது.
ஸோ அப்போ 4 into 1 1 அப்படிங்கிறது அட்டாமிக் மாஸ் ஆஃப் ஹைட்ரஜன். ஸோ இஸ் ஈக்குவல் டு 4 into 1 4. ஸோ இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்? 12 + 4 16. அப்போ எவ்வளோ கிராம் எடுத்திருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 mole ஆஃப் மீத்தேன் அப்படின்னு சொல்லுவாங்களே 16 கிராம். ஓகேவா? ஸோ நமக்கு 2 moles ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுது அப்படின்னு சொன்னால் 1 mole ஆஃப் வாட்டருக்கு நம்ம கால்குலேட் பண்ணணும்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 18 வரும். அப்போ 2 moles ஆஃப் வாட்டர் தான் நமக்கு இங்கே ஃபார்மேஷன் இருக்குது. அப்போ 1 mole ஆஃப் வாட்டருக்கு 18னா 2 moles ஆஃப் வாட்டருக்கு 2 into 18 எவ்வளோ கிராம் வந்துடும் பார்த்தீங்கன்னா 36 கிராம் ஆஃப் வாட்டர். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு கால்குலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ எப்படி கால்குலேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா 12. ஸோ அதனால தான் இங்கே 12 போட்டிருக்காங்க. ஸோ ஒரு கார்பன் இருக்கிறதுனால வெறும் 12 மட்டும்தான் காமிச்சிருக்காங்க. ஓகேவா? 1 into 12 வரணும். ஸோ 1 into 12னாலும் 12 தான், அதனால தான் 12. ஸோ ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 4 ஹைட்ரஜன் இருக்கிறதுனால 4 into 1 4. ஸோ 12 + 4 16 கிராம். ஓகேவா? ஸோ அதே மாதிரி வாட்டர் பார்த்தீங்கன்னா இங்கே ஹைட்ரஜன் பார்த்தீங்கன்னா 2 இருக்கிறதுனால 2 into 1. ஸோ ஹைட்ரஜனோட அட்டாமிக் மாஸ் 1. ஸோ 2 into 1. ஸோ ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் பார்த்தீங்கன்னா 16. ஸோ ஒரு ஆக்சிஜன் இருக்கிறதுனால 1 into 16. ஸோ 2 + 16 18. அப்போ 1 moles ஆஃப் வாட்டருக்கு 18 கிராம் அப்படின்னு சொல்லுவாங்களே. 2 moles ஆஃப் வாட்டர் அப்படின்னு சொல்லுவாங்களே 18 into 2 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு எவ்வளோ வந்துடும் பார்த்தீங்கன்னா 36 கிராம் ஆஃப் வாட்டர். ஸோ கம்பஷன் ஆஃப் 32 கிராம் ஆஃப் மீத்தேன் ப்ரொடியூஸ்டு. ஸோ 32 கிராம் பார்த்தீங்கன்னா மீத்தேனை நான் எடுத்து கம்பஷன் பண்ணவங்கள எனக்கு எவ்வளோ மோல்ஸ் ஆஃப் வாட்டர் நமக்கு கிடைக்குது அப்படிங்கிறதா நமக்கு இங்கே கொஸ்டின்ஸ். அப்போ 36 கிராம் ஆஃப் வாட்டருக்கு நமக்கு எவ்வளோ கிராம் ஆஃப் மீத்தேன் கிடச்சிருக்கு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 36 கிராம் ஆஃப் வாட்டர்னால் அந்த ஈக்குவேஷனில் 2 moles ஆஃப் வாட்டர் ஃபார்ம் ஆகும். 2 moles ஆஃப் வாட்டர் அப்படிங்கிறது நான் 1 moles ஆஃப் மீத்தேனை கம்பஷன் பண்ணவங்களே எனக்கு 2 moles ஆஃப் வாட்டர் ஃபார்ம் ஆகும். ஸோ நமக்கு வாட்டர் தான் நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ஸோ இப்போ 2 into 18 36 கிராம் ஆஃப் வாட்டர் டிவைடட் பை மீத்தேனுக்கு எவ்வளோ பார்த்தீங்கன்னா 16 கிராம் ஆஃப் மீத்தேன். ஸோ எவ்வளோ ரெக்வயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 கிராம் ஆஃப் மீத்தேன். ஸோ கொஸ்டினில் 32 கிராமுக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ இப்போ இதை ரெண்டுத்தையும் நம்ம சிம்பிளிஃபை பண்ணணும்னு சொன்னால் 1 16s are 16, 2 16s are 32. அப்போ 36 into 2 அப்படின்னு சொன்னாங்களா 6 2s are 12, ரிமைனிங் 1 3 2s are 6, 6 + 1 7. ஓகே, அப்போ நமக்கு எவ்வளோ கிராம் ஆஃப் வாட்டர் நமக்கு தேவைப்படுதுன்னு கேட்டால் 72 கிராம் ஆஃப் வாட்டர் நமக்கு அங்கே ப்ரொடியூஸ் ஆகும். ஓகே, ஸோ 72 கிராம் ஆஃப் வாட்டர் ப்ரொடியூஸ் ஆகுதுன்னு சொன்னால் எவ்வளோ கிராம் ஆஃப் அங்கே மீத்தேன் எரிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 32 கிராம் ஆஃப் மீத்தேனை எடுத்து நான் கம்பஷன் பண்ணணுன்னு சொன்னால் எனக்கு அங்கே 72 கிராம் ஆஃப் வாட்டர் நமக்கு ஃபார்ம் ஆகும். ஓகே, ஸோ தேர்ட் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ தேர்ட் ப்ராப்ளம் பாருங்கள். How much volume of carbon dioxide is produced when 50 gram of calcium carbonate? அதாவது 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் எடுத்து நான் கம்ப்ளீட்டாக என்ன பண்ண போகிறேன், ஹீட் பண்ண போகிறேன். ஸோ ஹீட் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு இங்கே எவ்வளோ வால்யூம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறதான் கொஸ்டின். வால்யூம் கொடுத்துருக்காங்க. ஸோ கொஸ்டின் பாருங்கள், வால்யூம் ரிலேஷன்ஷிப் தான். அப்போ வால்யூம் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொன்னால் 22.7 லிட்டர் வரும். ஓகேவா? ஸோ பார்க்கலாம் வாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, கால்சியம் கார்பனேட் என்ன பண்ணியிருக்காங்க, ஹீட்டட். ஓகேவா? ஸோ ஹீட் பண்ணால் கால்சியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ இதை எடுத்து நான் ஹீட் பண்ணேன்னு சொன்னால் எனக்கு இதுலேருந்து என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா இதில் இருக்கக்கூடிய கால்சியம் ஆக்சிஜன் என்ன ஆகும், சேர்ந்து கால்சியம் ஆக்சைடாக வெளியே போகும். ஓகேவா? ஸோ இதில் இருக்கக்கூடிய ஒரு CA, இதில் இருக்கக்கூடிய ஒரு ஆக்சிஜன் வெளியே போச்சுன்னு சொன்னால் மீதி இங்கே CO2 தான் இருக்கும், கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? ஸோ இது பார்த்தீங்கன்னா சுண்ணாம்பு கல். ஓகேவா? இட் எக்ஸிஸ்ட் இன் சாலிட் ஸ்டேட். ஸோ கால்சியம் ஆக்சைடு அப்படிங்கிறதும் சாலிட் ஸ்டேட். ஸோ கார்பன் டை ஆக்சைடு பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்மில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேஸியஸ் ஸ்டேட்டில் இருக்குது. அப்போ இதை நான் எதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் அன் டீகாம்போசிஷன் ரியாக்ஷன்ஸ். ஓகே, தெர்மல் டீகாம்போசிஷனுக்கு கொடுக்கலாம் எக்ஸாம்பிள். ஏன்னு சொன்னால் இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், ஹீட் பண்ணுறோம். ஓகே, ஸோ தெர்மல் டீகாம்போசிஷனுக்கு எக்ஸாம்பிளாக கொடுக்கலாம் இந்த ஈக்குவேஷன்ஸ். ஓகே, த பேலன்ஸ்டு கெமிக்கல் ஈக்குவேஷன் ஈஸ், இந்த இடத்துல பேலன்ஸ் ஆகியிருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு கால்சியம் 1 இருக்குது, ஸோ கார்பன் இங்கே 1 இருக்குது, ஸோ ஆக்சிஜன் 3 இருக்குது, ஸோ 2 2 + 1 3. ஸோ பேலன்ஸ்டாக தான் இருக்குது ஆல்ரெடி. ஸோ அப்போ ப்ராப்ளம் இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், 1 mole அப்படின்னு சொல்லுவாங்களா கால்சியம் கார்பனேட்டுக்கு கால்குலேட் பண்ணுவோம்னா நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம். மென்ஷன் இன் கிராமில் கொடுத்துருக்காங்க. ஸோ 100 கிராம். அப்போ கால்சியமுக்கு பார்த்தீங்கன்னா அட்டாமிக் மாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40. ஸோ கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன் இருக்கிறதுனால 1 × 12 12. ஸோ இங்கே ஆக்சிஜன் 3 இருக்குது. ஸோ இப்போ ஆக்சிஜனோட அட்டாமிக் மாஸ் பார்த்தீங்கன்னா 16. ஸோ இங்கே 3 இருக்கிறதுனால 3 × 16, ஸோ 48. ஸோ இது எல்லாத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரணும்னு பார்த்தீங்கன்னா 100.
ஓகே, அதனால தான் இந்த இடத்துல 1 mole அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே 1 mole ஆஃப் கால்சியம் கார்பனேட் எடுத்து ஹீட் பண்ணுறோம். நமக்கு 1 mole ஆஃப் கால்சியம் ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது, 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. கொஸ்டின்ஸில் பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் எடுத்து ஹீட் பண்ணவங்கள எனக்கு கார்பன் டை ஆக்சைடு வால்யூம் எவ்வளோ கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இங்கே 1 mole எடுக்கவங்கள எனக்கு 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஓகேவா? சரி. ஸோ இங்கே பாருங்கள் 100 கிராம் அப்படின்னு சொல்லுவாங்களா 1 moleக்கு சொல்கிறாங்க. ஸோ அப்போ 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆக்குப்பைஸ் 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு ஆக்குப்பைஸ் வால்யூம் கேட்குறாங்க. ஸோ இப்போ வால்யூம் சொல்லுவாங்கன்னா நமக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா 22.7 லிட்டர்ஸ். நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் வால்யூம் ரிலேஷன்ஷிப். ஸோ 22.7 லிட்டர். அப்போ 1 mole அப்படின்னு சொல்லுவாங்களா இங்கே வால்யூமை கேட்குறாங்க கார்பன் டை ஆக்சைடு. அப்போ 22.7 லிட்டர்ஸ். ஸோ அப்போ அட் எஸ்டிபி 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் எடுத்து ஹீட் பண்ணால் எவ்வளோ கேஸ் CO2 ப்ரொடியூஸ் ஆகும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இப்போ 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் ஆன் ஹீட்டிங் ப்ரொடியூஸ். ஸோ 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் ஆன் ஹீட் பண்ணுறோம். நமக்கு என்ன தேவை? கார்பன் டை ஆக்சைடு. ஸோ 1 mole ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்கள எவ்வளோ வால்யூம் ஆக்குப்பை ஆகும்னு பார்த்தீங்கன்னா 22.7 லிட்டர்ஸ். ஸோ 22.7 லிட்டர்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஸோ எவ்வளோ கிராம் நான் எடுக்கிறேன்? 100 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட். எனக்கு எவ்வளோ கிராம் எனக்கு கால்சியம் கார்பனேட் வேணும், எவ்வளோ கால்சியம் கார்பனேட் நான் எடுத்து ஹீட் பண்ணுறேன்னு சொன்னால் 50 கிராம். எனக்கு 100 கிராம் கால்சியம் கார்பனேட் எடுத்து ஹீட் பண்ணவங்கள எனக்கு 22.7 லிட்டர்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு கிடைக்குது. புரியுதான்னு பாருங்கள். இங்கே கால்சியம் கார்பனேட் அப்படின்னு சொல்லுவாங்கள 100, இதுக்கு நம்ம கால்குலேட் பண்ணவங்கள மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணவங்கள 100 கிராம் வந்தது. ஸோ இந்த இடத்துல கார்பன் டை ஆக்சைடு அப்படின்னு சொல்லுவாங்கள 1 mole அப்படின்னு சொல்லுவாங்கள 22.7 லிட்டர். அப்போ நமக்கு என்ன தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கால்சியம் கார்பனேட் தான் எனக்கு கார்பன் டை ஆக்சைடு எனக்கு வேணும். ஸோ இப்போ கார்பன் டை ஆக்சைடு இங்கே 1 mole ஃபார்ம் ஆகிறதுனால 22.7 லிட்டர் எனக்கு ஃபார்ம் ஆகுது. எவ்வளோ கால்சியம் கார்பனேட் எடுத்தேன்னு சொன்னால் எனக்கு 100 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட். அப்போ 100 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் எடுத்து நான் ஹீட் பண்ணால் எனக்கு 22.7 லிட்டர்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எனக்கு வெளியே போகும். ஸோ அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. இன்டூ 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட். அப்போ 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் எடுத்து நான் ஹீட் பண்ணால் எவ்வளோ எனக்கு CO2 வெளியே போகும், அதுதான் கொஸ்டின். ஸோ இப்போ 50 போட்டிருக்காங்க. ஸோ அதை சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா இங்கே 50 இங்கே 100 இருக்குது. ஸோ 2 டேபிள்ஸால் அடிக்கலாம். 150 is 50, 250 is 100. ஸோ 22.7 divided by 2னா நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 11.35 லிட்டர்ஸ் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு. ஓகேவா? ஸோ அப்போ 22.7 லிட்டர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடுக்கு பார்த்தீங்கன்னா எடுத்து லிபரேட் ஆகுது. ஸோ எவ்வளோ கால்சியம் கார்பனேட் எடுத்து ஹீட் பண்ணவங்களன்னு பார்த்தீங்கன்னா 100 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் எடுத்து ஹீட் பண்ணவங்கள எனக்கு இவ்வளோ லிபரேட் ஆகுது. அப்போ 50 கிராம் ஆஃப் கால்சியம் கார்பனேட் எடுத்து நான் ஹீட் பண்ணவங்கள எனக்கு எவ்வளோ ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 11.35. ஓகேவா? ஸோ இதுதான் தேர்ட் கொஸ்டின். ஸோ ஃபோர்த் கொஸ்டின் என்னன்னு பாருங்கள். ஸோ ஃபோர்த் சம் பாருங்கள். So how much volume of chlorine is required to form 11.2 liters of HCl at 273 Kelvin and 1 atmospheric pressure? இங்கே கெல்வினில் கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ டிகிரி செல்சியஸாக இருந்தால் என்னவாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா at 0 டிகிரி செல்சியஸாக இருக்கும். ஸோ செல்சியஸை கெல்வினாக கன்வெர்ட் பண்ணணும்னு சொன்னால் செல்சியஸ் கூட நம்ம 273 ஆட் பண்ணணும். அப்போ 0 + 273 கெல்வின். அப்போ செல்சியஸில் பார்த்தா at 0 டிகிரி செல்சியஸ் அப்படிங்கிறதா அர்த்தம். சரி, கொஸ்டின்ஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஹவு மச் வால்யூம் ஆஃப் குளோரின் இஸ் ரெக்வயர்ட்? ஓகேவா? எவ்வளோ லிட்டர் ஆஃப் HCl அப்படின்னு சொல்லுவாங்கள 11.2 லிட்டர் ஆஃப் HClக்கு எவ்வளோ வால்யூம் ஆஃப் குளோரின் தேவைப்படுது? என்ன கண்டிஷன் பார்த்தீங்கன்னா at 1 atmospheric pressure. ஸோ இப்போ HCl நம்ம ஃபார்ம் ஆகக்கூடிய ஈக்குவேஷன்ஸ் பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜனும் குளோரினும் சேர்ந்தால் தான் நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் குளோரைடு HCl ஃபார்ம் ஆகும். ஓகேவா? ஸோ H2 + Cl2 gives HCl. ஸோ ஹைட்ரஜனும் இங்கே 2 இருக்குது, குளோரினும் 2 இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃப்ரண்ட்டில் நான் 2 போட்டேன்னு சொன்னால் எனக்கு ரெண்டுமே பேலன்ஸ் ஆகும். ஸோ ஆல் ஆர் எக்ஸிஸ்ட் இன் gaseous state. ஸோ ஓகேவா? ஹைட்ரஜன், குளோரின் அண்டு HCl ஆஸ் பர் ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் அண்டர் கிவன் கண்டிஷன். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்டாக்கியோமெட்ரிக் தான், பேலன்ஸ் ஆகியிருக்கிறதுனால இது ஸ்டாக்கியோமெட்ரிக். என்ன கண்டிஷன் அப்படிங்கிறது பாருங்கள். ஓகேவா? என்ன கண்டிஷன்ஸ் பார்த்தீங்கன்னா to produce 2 moles of HCl 1 mole of chlorine gas is required. ஓகேவா? இங்கே பாருங்கள் H2 + Cl2 gives 2 HCl. 2 HClக்கு 2 moles of HClக்கு 1 mole of chlorine gas. ஃப்ரண்ட்டில் பாருங்கள் 1 mole. அப்போ 2 moles of HClக்கு
எனக்கு தேவைன்னு சொன்னால் நான் 1 moles ஆஃப் ஹைட்ரஜன் கேஸையும் 1 mole ஆஃப் குளோரின் கேஸையும் நான் ரியாக்ட் பண்ண வச்சா எனக்கு 2 moles ஆஃப் HCl கிடைக்கும். ஆனால் கொஸ்டின்ஸில் அவங்க குளோரின் தான் கேட்குறாங்க. அப்போ 2 moles ஆஃப் HCl நான் எனக்கு கிடைக்குதுன்னு சொன்னால் நான் எத்தனை மோல்ஸ் ஆஃப் குளோரின் கேஸ் நான் இதில் பாஸ் பண்ணணும்னு கேட்டால் 1 moles ஆஃப் குளோரின் கேஸ். ஓகேவா? ஸோ டு ப்ரொடியூஸ் 44.8 liters ஆஃப் HCl, இங்கே வால்யூம் ரிலேஷன்ஷிப் அப்படின்னு சொல்லுங்களே 22.4. அப்போ இங்கே 2ன்னு சொல்லுங்களே, இது அப்படியே 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 4 2s are 8, 2 2s are 4, 2 2s are 4. ஸோ இப்போ 44.8 liters. ஏன் இங்கே 44 வந்துச்சுன்னு சொன்னால் 1 liter அப்படின்னு சொல்லுங்களா 22.4, அப்போ 2 liters அப்படின்னு சொல்லுங்களா 44.8 liters ஆஃப் HCl. அப்போ குளோரின் கேஸ் நான் இங்கே என்ன சொன்னேன் 1 mole ஆஃப் குளோரின் கேஸ். அப்போ 1 mole ஆஃப் குளோரின் கேஸ்னால் 22.4 liters. இது வால்யூம் ரிலேஷன்ஷிப்பில் அந்த டேபிளர் காலத்தில் உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க. ஓகேவா? ஸோ இப்போ டு ப்ரொடியூஸ் 11.2 litersக்கு எவ்வளோ HCl தேவைப்படுது அப்படிங்கிறதா, குளோரின் தேவைப்படுது அப்படிங்கிறதான் கொஸ்டின். இங்கே பாருங்கள், டு ப்ரொடியூஸ் 11.2 liters ஆஃப் HCl, 11.2க்கு பாருங்கள் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. ஸோ குளோரின் கேஸ் இவ்வளோ வெளியே போகுது 22.4 liters. ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட்டு பாருங்கள், இங்கே எத்தனை மோல்ஸ் ஆஃப் HCl ஃபார்ம் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா நமக்கு 2 moles. ஸோ 1 mole அப்படின்னு சொல்லுங்களா நமக்கு 22.4 liters ஆஃப் குளோரின் டிவைடட் பை 2 moles ஆஃப் HCl அப்படின்னு சொல்லுங்களா 44.8 liters ஆஃப் HCl இன்டூ எவ்வளோ லிட்டர்ஸ் நம்ம கால்குலேட் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா 11.2 liters ஆஃப் HCl கால்குலேட் பண்ணுறோம். இப்போ 11.2 liters ஆஃப் HClக்கு எவ்வளோ குளோரின் கேஸ் வெளியே போகுது அப்படிங்கிறதான் கொஸ்டின். ஸோ இன்டூ 11.2 liters ஆஃப் HCl, இது ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ணால் நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 5.6 liters ஆஃப் குளோரின். அப்போ 11.2 liters ஆஃப் HClக்கு எவ்வளோ லிட்டர்ஸ் குளோரின் தேவைப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா 5.6 liters ஆஃப் குளோரின் கேஸ் ஆர் ரெக்வயர்ட். ஓகேவா? ஸோ 15th sum. So calculate the percentage composition of the elements present in magnesium carbonate. So percentage composition, அதாவது magnesium carbonate அப்படின்னு சொல்லுவாங்களா, ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா MgCO3. ஓகேவா? பர்சன்டேஜ் காம்போசிஷன் அப்படின்னு சொல்லுவாங்களா, ஒரு எலமெண்ட்டும் எவ்வளோ பர்சன்டேஜ் ப்ரெசன்ஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறது கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா how many kilogram of carbon dioxide can be obtained by heating 1 kg of 90% of pure magnesium carbonate. அதாவது 90% பியூர் மெக்னீஷியம் கார்பனேட் எடுத்து ஹீட் பண்ணவங்களா எனக்கு எவ்வளோ கிலோகிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எனக்கு அந்த இடத்துல மெக்னீஷியம் கார்பனேட்டை ஹீட் பண்ணவங்களே எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது தான் கொஸ்டின். இந்த இடத்துல நீங்கள் எதை கால்குலேட் பண்ண போகிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா கார்பன் டை ஆக்சைடு எவ்வளோ கிடைக்குது, அதாவது 1 kg ஆஃப் 90% பியூர் மெக்னீஷியம் கார்பனேட். இங்கே 90% அப்படிங்கிறது எதை சொல்கிறாங்கன்னா பியூரிட்டியை சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ 1 kg மெக்னீஷியம் கார்பனேட் எடுத்து ஹீட் பண்ணவங்கள எனக்கு எவ்வளோ கிலோகிராம் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எனக்கு கிடைக்குது அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். நெக்ஸ்ட்டு மெக்னீஷியம் கார்பனேட்டில் பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் கார்பன் ஆக்சிஜன் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படிங்கிறது தான் இங்கே சொல்லியிருக்காங்க. ஓகே, ஸோ நம்ம ஒன்று ஒன்றா பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஹீட் பண்ணால் நமக்கு இதிலேருந்து நமக்கு என்ன ஃபார்ம் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ கால்சியம் கார்பனேட் எடுத்து போன சம்மில் நம்ம ஹீட் பண்ணவங்கள கால்சியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு கிடைச்சிது. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். மெக்னீஷியம் கார்பனேட் எடுத்து ஹீட் பண்ணவங்கள மெக்னீஷியம் ஆக்சைடு ப்ளஸ் கார்பன் டை ஆக்சைடு ஃபார்ம் ஆகுது. ஸோ இட் இஸ் எ பேலன்ஸ்டு ஈக்குவேஷன். ஸோ ஸ்டாக்கியோமெட்ரிக் ஈக்குவேஷன் பேலன்ஸ் ஆகியிருக்கு. ஃபஸ்ட்டு நம்ம மெக்னீஷியம் கார்பனேட்டோட மோலார் மாஸ் நம்ம கால்குலேட் பண்ணோன்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 84 கிராம் ஆஃப் மோல் இன்வர்ஸ். ஓகேவா? இது வந்து பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் கார்பனேட்டோட மோலார் மாஸ். இதில் கொஸ்டின் பாருங்கள், கால்குலேட் த பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் த எலமெண்ட்ஸ் ப்ரெசன்ட் இன் மெக்னீஷியம் கார்பனேட். அந்த மெக்னீஷியம் கார்பனேட்டில் ஒரு எலமெண்ட்டோட பர்சன்டேஜ் எவ்வளோ பர்சன்டேஜில் இருக்குது அப்படிங்கிறதையும் நம்ம என்ன பண்ணணும், கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம இங்கே கண்டுபிடிக்கிறது பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் காம்போசிஷன் ஆஃப் எலமெண்ட்ஸ் கண்டுபிடிக்க போகிறோம். அதில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் கார்பனேட்டில் மெக்னீஷியம் எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குது அப்படிங்கிறதான் கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஸோ இப்போ 100 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் கண்டைன்ஸ். ஸோ 100 கிராம். ஓகேவா? 100 கிராமுக்கு பார்த்தீங்கன்னா எவ்வளோன்னு நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ 24 கிராம் ஆஃப் மெக்னீஷியம், 24 கிராம் ஆஃப் மெக்னீஷியம்னா மெக்னீஷியம் கார்பனேட்டில் மெக்னீஷியமோட அட்டாமிக் மாஸ் பார்த்தீங்கன்னா 24, கார்பனுக்கு பார்த்தீங்கன்னா 12, ஆக்சிஜனுக்கு பார்த்தீங்கன்னா 16. அப்போ 24.
ஓகேவா? எதில் நம்ம பார்க்க போகிறோம்? மெக்னீஷியம் கார்பனேட்டில் பார்க்க போகிறோம். ஸோ மெக்னீஷியம் கார்பனேட்டோட மோலார் மாஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 84% தான் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. கால்குலேட் த பர்சன்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்களே இன்டூ 100. ஓகேவா? ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 28.57%. ஓகேவா? என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ பர்சன்டேஜ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் கார்பனேட்டில் 28.57%. அப்போ மெக்னீஷியம் கண்டுபிடிச்சாச்சு. அப்போ 84 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் கண்டெயின் 84 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட்டில் எவ்வளோ கிராம் ஆஃப் கார்பன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 12. ஓகேவா? ஒரு கார்பன் இருக்குது, அப்போ 12. இப்போ கார்பன் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். அடுத்தது ஓகே, இங்கே பாருங்கள் மெக்னீஷியம் கார்பனேட்டுக்கு மோலார் மாஸ் கால்குலேட் பண்ணியிருக்காங்க. நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் மெக்னீஷியம்க்கு 24. ஸோ ஒரு கார்பன் இருக்குது. ஸோ 1 × 12. ஸோ ஆக்சிஜன் பார்த்தீங்கன்னா இங்கே 3 இருக்குது. ஸோ ஒரு ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் மாஸ் 16. ஸோ 3 இருக்கிறது 3 × 16 3 × 16. ஸோ இது எல்லாத்தையும் மல்டிப்ளை பண்ணி ஆட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 84. ஸோ அப்போ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 84 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட்டில் நம்ம மெக்னீஷியம் எவ்வளோ இருக்குன்னு கண்டுபிடிச்சாச்சுன்னு பார்த்தீங்கன்னா 28.57% கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது நம்ம இப்போ கார்பன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கார்பன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன். அப்போ இங்கே பாருங்கள் 12 கிராம் ஆஃப் கார்பன் வரணும். ஓகே, இது வந்து 12. பழைய புக்கு வச்சுருந்தீங்கன்னா அது வந்து இங்கே கரெக்ஷன் பண்ணிக்கோங்க. ஸோ லெட்டர் மேலேயே வேர்டு லெட்டர் இருக்கிறதுனால சரியாக தெரியல. அப்படின்னு பார்த்தா இங்கே 12 கிராம் ஆஃப் கார்பன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா மெக்னீஷியம் கார்பனேட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 84. ஸோ இப்போ 12 கிராம் ஆஃப் கார்பன் டிவைடட் பை 84 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட். பர்சன்டேஜ் நம்ம பார்க்கறதுனால 100% ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட். இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா கார்பனோட பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா 14.29. ஸோ அப்போ நம்ம மெக்னீஷியம் கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது கார்பன் கண்டுபிடிச்சாச்சு 14.29 அப்படிங்கிறது. ஸோ பர்சன்டேஜ் ஆஃப் கார்பன் எடுத்து எழுதிடுறோம். அடுத்து நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்சிஜன் கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ கொஸ்டின்ஸில் நம்ம ஃபஸ்ட்டு பர்சன்டேஜ் தான் நம்ம இப்போ கால்குலேட் பண்ணிகிட்ருக்கோம். அதில் மெக்னீஷியம் பார்த்தாச்சு எவ்வளோ பர்சன்டேஜ், கார்பன் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட்டு நம்ம இப்போ பார்க்க போகிறது ஆக்சிஜன். ஸோ 84 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் கண்டெயின் 48 கிராம் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இங்கே 48 கிராம் எப்படி வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா MgCO3ல் ஆக்சிஜனை மட்டும் நம்ம கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ அப்போ மெக்னீஷியம் கார்பனேட் அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்ம ஓவராலாக மோலார் மாஸ் கண்டுபிடிச்சாச்சு 84 கிராம்னு. அதில் பர்டிகுலராக ஆக்சிஜன் மட்டும் இங்கே எத்தனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா 3 இருக்குது. ஸோ ஒரு ஆக்சிஜனுக்கு அட்டாமிக் மாஸ் 16. அப்போ 3 × 16 அப்படின்னு சொல்லுவாங்களா 48 கிராம். இங்கே நம்ம ஆக்சிஜனை கண்டுபிடிக்கிறதுனால ஆக்சிஜன் மட்டும் கால்குலேட் பண்ணால் நமக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 48 கிராம் ஆஃப் ஆக்சிஜன். ஸோ இப்போ 48 கிராம் ஆஃப் இங்கே பார்த்தீங்கன்னா 48 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் டிவைடட் பை 48 கிராம் ஆஃப் ஆக்சிஜன் டிவைடட் பை 84 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட் இன்ட்டு 100 கிராம் ஆஃப் மெக்னீஷியம் கார்பனேட். இங்கே 100 அப்படின்னு சொல்லுவாங்களா பர்சன்டேஜில் கேட்கறதுனால 100. ஓகேவா? ஸோ இதை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோன்னு சொன்னால் நமக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 57.14. ஸோ ஆக்சிஜன் எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 54.14. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Curriculum Parker. I love my school, SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education SRK. Knowledge forever, last forever. Faithful friends to please the culture. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school SRK. Best of the best is SRK. Bright future means SRK. Quality education SRK. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A, Maths, Physics, Chemistry, Biology. Group A1B, Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2, Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3, Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dillianur Main Road, Karikalambakkam, Puducherry 7.
ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணென போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. ஒரே லட்சியம் எங்கள் கண்ணிலே நிறைவேறிடும் அந்த நாளிலே உலகம் போற்றிடும் எங்கள் பள்ளியே எஸ்ஆர்டி. கல்வி பண்புகளை கண்ணென போற்று கலைகள் யாவையும் கைவசமாக்கு பள்ளியின் பெயரை கேட்டால் சொல்லு எஸ்ஆர்டி. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7. Character, knowledge, confidence. SRK Higher Secondary School, Karikalambakkam. I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Knowledge forever, last forever. Faithful friends to see for sure. Lovely teachers and for wisdom. What's the culture we will start? I love my school, it's okay. Best of the best is okay. Bright future means it's okay. Quality education, it's okay. Admission is going on from pre-KG to 12th standard. Group A1A Maths, Physics, Chemistry, Biology. Group A1B Physics, Chemistry, Computer Science and Biology. Group A2 Maths, Physics, Chemistry and Computer Science. Group A3 Accountancy, Economics, Commerce and Computer Application. SRK Higher Secondary School, 45/7, Dilliyanur Main Road, Karikalambakkam, Puducherry 7.